எங்களுக்கான நிவாரண நிதி வந்துட்டு கலெக்டர் மினிஸ்டர்ல தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ என்ன அப்படிங்கறதுல எங்களுக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம் தான் நாங்களும். சோ அதனால அதுக்கான நிவாரண நிதி எவ்வளோ அப்படிங்கறத ஆர்கே நகர் மணி கொஞ்சம் கூட அந்த முக சுளிப்புன்றது கிடையாதா? எப்படி வாய் கூசாம கேக்குறாங்க எங்களுக்கு வர வேண்டிய நிதி வந்து அது கரெக்டா வந்து சேரணும். கஷ்டப்படுற குடும்பமா? இன்னுமா அந்த குழந்தைய வந்து ஒரு 20 வயசு 25 வயசு வரைக்கும் இருக்கிற நகை வீடு எல்லாத்தையும் வித்து ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு அமைச்சு மாசம் 50,000 1 லட்சம் சம்பாதிச்சு கொடுக்குற அந்த குழந்தைய எழுந்துட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அந்த குழந்தைய கொடுக்குற அந்த வருமானத்துல நீங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. குடி போதையில இருந்துட்டு குழந்தைய எழுந்துட்டு கொஞ்சம் கூட கூச்சி நச்சம் இல்லாம வந்து எங்களுக்கு நிதி கரெக்டா வரணும் அப்படி மெதி தான் கொடுக்கணும். உங்களெல்லாம் அம்மா காணோம், அந்த குழந்தையோட அம்மா காணோம், சித்தி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அம்மா எங்க இருக்காங்க? அப்ப அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க பதிவு போடுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஃபுல் போதையில இருந்தாங்க நான் எழுப்பும் போது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? சிஎம் சார் வந்து போன் பண்ணி ஒரு ஆறுதல் சொல்லவே இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில இருந்த சிஎம் சார் போன் பண்ணி சாரின்னு சொல்லல, நடந்து போச்சுன்னு சொல்லல. அந்த குழந்தை எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணாங்களோ அதே மாதிரி நான் கொடுக்குறேமா அந்த தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன இது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கேக்குறாங்க. கஷ்டப்படுற கூட இன்னும் கஷ்டப்படணும். நீங்க கஷ்டப்படுங்க, அப்பதான் தெரியும்.